புத்தகப்பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா, தி அல்மனாக் ஆஃப் நவல் ரவிகாந்த் பை எரிக் ஜோர்ஜென்சன். இந்த புத்தகம் 3 விஷயத்தை பற்றி பேசுது. 1வது செல்வம், அடுத்ததாக அதுக்காக நாம் எடுக்கிற தீர்மானம், 3வது மகிழ்ச்சி. செல்வம்ங்கிற பகுதி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளில் நிறைய பேருக்கு செல்வம்னா என்னங்கிறதே தெரிய மாட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பணம் வேறு செல்வம் வேறுங்கிற புரிதல் நமக்கு தெரியணும். பணத்தை வச்சு தான் செல்வத்தை உருவாக்க முடியும். பணங்கிறது ஒரு சமூக பற்று. அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் பணம். ஆனால் செல்வம் அப்படி கிடையாது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் வேலை செய்கிறது தான் செல்வம். உதாரணத்துக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற அதிகமான பணத்தை வச்சு ஏதாவது தங்கத்திலேயோ இடத்துலையோ இல்லைனா ஒரு நிறுவனத்திலேயோ முதலீடு செய்வது தான் செல்வம். அப்படி செய்யும்போது அது நமக்காக வேலை செய்யும். ஒரு சமூகத்துக்கு அதிகமாக என்ன தேவைப்படுது, அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, அதுக்கான வேலைகளை செஞ்சு அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளால் செல்வந்தராக ஆக முடியும். என்ன, அதை கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய தான் அதுக்கான சிறப்பு அறிவே நமக்கு கிடைக்கும். சிறப்பு அறிவுங்கிறது யாராலையுமே யாருக்குமே கற்றுக் கொடுக்கவே முடியாது. அதை நாம் தான் கண்டுபிடிச்சி கற்றுக்கிடணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் மக்கள் தங்களோட வாழ்க்கையில் 2 ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். 1வது பண ஆட்டம். பணம் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையுமே தீர்க்காது, ஆனால் பண பிரச்சனையை தீர்க்கும். அதை தெரிஞ்சனால தான் எல்லாருமே சம்பாதிக்க விரும்புகிறாங்க, பணத்தை சேர்க்க விரும்புகிறாங்க. ஆனாலும் பெரும்பாலான பேர் அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு தன்னோட மனசில் அடியாழத்திலேயே நம்பிட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்க இந்த ஒட்டுமொத்த அமைப்பையுமே நிராகரிக்கிற வகையில் பணம் பண்ணுறதே தப்பு, பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஆடிட்டு இருக்கிறது 2வது ஆட்டமான அந்தஸ்து ஆட்டம். நான் பார்க்காத பணமா, எனக்கெல்லாம் பணம் தேவையே கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமாக மற்றவங்க முன்னாடி தான் ஒரு உயர்ந்த ஆளுங்கிறத காட்டுறதுக்கு முயற்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோன்னா இந்த அந்தஸ்து ஆட்டங்கிறது ஒரு பூஜ்ஜிய ஆட்டம். அதாவது ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் தோத்தே ஆகணும், கிட்டத்தட்ட அரசியல் மாதிரி. அதனால் இந்த மாதிரியான அந்தஸ்து ஆட்டத்தை தவிர்க்க சொல்கிறாரு. இது எப்படின்னா, டனல் எஃபெக்ட்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஒரு டனலுக்குள்ளே கார்கள் எல்லாமே போயிட்டுருக்கும், நம்ம காரும் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கும். அந்த டனலில் நிறைய டிராஃபிக் ஆகிரும். திடீர்னு பார்த்தோன்னா நம்மளோட எதிர் வரிசையில் இருக்கிற கார்கள் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கார் மட்டும் நகரவே நகராது. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நகர்ந்துருமேன்னு பார்ப்போம், அப்போவும் நகராது. அந்த மாதிரியான மனநிலையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே விளைவு தான் நம்ம அந்தஸ்து ஆட்டத்தை ஆடும்போதும் கிடைக்கும். இதில் நம்மளோட கவனத்தை குவிக்காமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கான வழிகள் என்ன மாதிரிங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்னேற முடியும். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஒரு இலக்கு முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு இலக்குக்கு நம்ம தாவுறோம். கிட்டத்தட்ட இது ஒரு விளையாட்டு மாதிரி. ஆரம்ப கட்டத்தில் நம்ம பள்ளிக்கூட விளையாட்டையோ இல்லைனா சமுதாய விளையாட்டையோ விளையாடுவோம். அதுக்கப்புறம் பண விளையாட்டில் ஈடுபடுவோம். அதுக்கப்புறம் அந்தஸ்து விளையாட்டில் ஈடுபடுவோம். இப்படியே இந்த விளையாட்டு நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் இந்த விளையாட்டை ஊடுருவி பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு வர எந்த பிரச்சனையும் பெருசாகவே நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அடுத்ததாக, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாமே சரியாக போகுமான்னு கேட்டிங்கன்னா போகவே போகாது. ஏன்னா நம்மளில் நிறைய பேர் நம்ம எடுக்கிற தீர்மானம், இந்த உலகம் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும்னு ஒரு கற்பனையில் எடுக்கிறோம். ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாது. யதார்த்தங்கிறது உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது. உண்மை எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டால் நம்மளால் தெளிவான தீர்மானங்களை எடுக்க முடியும். அப்படி நம்ம எடுக்கிற தீர்மானம் எது குறுகிய காலத்துக்கு வழி கொடுக்கறதா இருக்குது, எது நீண்ட காலத்துக்கு வழி கொடுக்கறதா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை பிரித்து பார்க்க தெரியணும். உதாரணத்துக்கு, நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். உடற்பயிற்சியை நம்ம தினம் செய்யும்போது அது வழி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த குதூகலத்தையுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தோடு அதை ஒப்பிடும்போது அது நீண்ட காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேமிப்போம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிப்போம். அதனால் எந்த விளைவுமே ஏற்படாதுன்னு நினைப்போம். ஆனால் நீண்ட கால நோக்கில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மலையளவுக்கு உயர்ந்திருக்கும். அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சிக்கு வந்துக்கிட்டோன்னா, மகிழ்ச்சிங்கிறது அதுவும் ஒரு திறன் மாதிரி தான். எப்படி உடற்பயிற்சி செய்து உடற்கட்டை உருவாக்குறோமோ, எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கிறோமோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் நம்ம எளிதாக கற்றுக்கலாம். இந்த இடத்துல இவர் மகிழ்ச்சியை பற்றி சொல்லும்போது, மகிழ்ச்சிங்கிறது வேதனை இல்லாமல் இருக்கிறது, எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி நினைக்காமல் இருக்கிறது, ஆசை இல்லாமல் இருக்கிறது. நம்மளில் நிறைய பேர் மகிழ்ச்சினா ஏதோ நேர்மறையான சிந்தனை நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் கிடையாது. எதிர்மறையான சிந்தனையாக இருந்தாலும் நேர்மறையான சிந்தனையாக இருந்தாலும் அது உள்ளபடி ஏற்றுக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொன்னால் இன்னொரு இடத்துல நம்ம சோகமாக இருக்கிறோம் தானே அர்த்தம். ஒருத்தரை பார்த்து இவர் வசீகரமாக இருக்காருன்னு நம்ம சொன்னோன்னா இன்னொருத்தர் அந்த மாதிரி இல்லைன்னு தானே அர்த்தம். இது கிட்டத்தட்ட இருமை நிலை.
ஆனால் மகிழ்ச்சிங்கிறது நிகழ்கணத்தில் இருக்கிறது, உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கிறது. அது எப்படின்னா, நம்ம ஒரு பூங்கால நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட சிந்தனை எதிர்காலத்தை பற்றியோ இல்லைனா கடந்த காலத்தில் உள்ள தவறுகளை பற்றியோ எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயத்தை நம்ம ரசிக்கிறத தவற விடுவோம். இங்கே மகிழ்ச்சிங்கிறது அமைதியை பற்றி குறிப்பிடுறாரு, ஆனந்தமோ பேரானந்தமோ கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுவோம், அந்த காரை பற்றியே சிந்திச்சிட்டு இருப்போம். ஒரு நாள் அந்த காரை வாங்கிடுவோம். அந்த கார் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அந்த காரை பற்றியான அக்கறையே நம்மள்ட்ட இல்லாமல் போயிடும். இது கிட்டத்தட்ட ஆசைக்கு அடிபணிகிற மாதிரி தான். இதில் உண்மையான மகிழ்ச்சியே இல்லை. நான் குறிப்பிட்டது இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சில விஷயத்தை தான். இந்த புத்தகமே பார்த்தோன்னா ட்விட்டரில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே இது ஒவ்வொரு பேராகிராஃபாக தான் இருக்கும், வாசிக்கிறதுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களில் யாராவது ட்விட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நவல் ரவிகாந்துங்கிற ஒரு பேஜ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு குவாட்ஸாக போடுவார். அது அவ்வளோ அற்புதமாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.